உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோட சார்பாக இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிதுன ராசி பெண்கள். இந்த மிதுன ராசி பெண்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள், நல்ல ஜாலியாக அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர்கள், யதார்த்தவாதிகள் என்று சொல்லலாம். மிதுன ராசிக்கார பெண்கள் பேசும்போது ஜாலியாக பேசுவதை மற்றவர்கள் உளறல் என்று சொல்லுவார்கள், பைத்தியக்காரி கூட என்று சொல்லுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்களுக்கு ஈகோ என்பது கிடையாது. இந்த மிதுனராசி பெண்களை ஒருவருக்கு பிடித்து விட்டால் அவர்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏனென்றால் இவர்கள் லைஃப்பை இவர்களே சூஸ் பண்ணிக்குவார்கள். ஆண்கள் இவர்களிடம் காதல் சொல்வதை விட இவரே ஒருவரை தேர்ந்தெடுத்து காதல் செய்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு டேலண்ட் உள்ளவர்கள். யாரையும் நொடி பொழுதில் கிரகித்து விடுவார்கள். இவர்கள் இப்படித்தான் என்று அனாவசியமாக அடுத்தவர் பிரச்சனையில் மூக்கு நுழைக்க மாட்டார்கள். மனக்கவலை என்பது நொடிப்பொழுதில் இவர்களுக்கு மறைந்து போகும். ஏதாவது ஒரு விஷயம் கவலை ஏற்பட்டால் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கொஞ்சம் திடீரென்று சோகமாக காட்சியளிப்பார்கள். ஆனால் மீண்டும் நல்ல நிலைக்கு வந்து மற்றவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும் அளவுக்கு இவர்கள் தேர்ந்து விடுவார்கள். இயற்கை இவர்களுக்கு அளித்த வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான், சோகத்தில் மூழ்கி தன்னை சீரழித்துக் கொள்வதற்கல்ல என்ற தத்துவத்தை உணர்ந்தவர்கள் இந்த மிதுனராசி பெண்கள். சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே, துக்கம் சில நேரம் பக்கம் வரும்போது மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே, என் சோகம் என்னோடுதான். இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மிதுனராசி பெண்கள். அவர்களுக்குள் எவ்வளவு சோகம் இருந்தாலும் மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் படைத்த மிதுனராசி பெண்கள். மற்றவர்கள் சோகமாக இருப்பது இவர்களுக்கு பிடிக்காது. யாராவது கொஞ்சம் சோகமாக இருந்தால் தான் ஒரு கோமாளி போல முயன்று அவர்களை சிரிக்க வைத்து விடுவார்கள். இவர்கள் வாழ்க்கையை பற்றி மற்றவர்களிடம் அவ்வளோக்கா சொல்ல மாட்டார்கள். மற்றவர்கள் தன் முன்னாடி சோகமாக இருக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணம் கொண்டவர்கள். சிறு வயது முதலே படிக்கும் பொழுதே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர்கள். தான் படிக்க வேண்டியதை சீக்கிரம் படித்துவிட்டு மற்ற சக மாணவர்களுக்கும் உதவக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி பெண்கள். மிதுன ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கிறது. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீரமான பெண்மணி. யாருக்கும் எந்த இடத்திலும் பயப்பட மாட்டார். கல்வி கேள்வியில் டக் டக் என்று பதில் சொல்லுவார். இவர்கள் மாணவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, தன்னுடைய மேலதிகாரிகளிடம் பயம் இல்லாமல் ஜாலியாக பேசி அவர்களை சிநேகம் பிடித்து வைத்துக் கொள்வார்கள். மாணவ பருவத்தில் தன் வாத்தியாராக இருக்கட்டும், எச்சமாக இருக்கட்டும், அவர்களிடம் கூட ஜாலியாக யதார்த்தமாக பேசி அவர்களை சிநேகம் பிடித்து வைத்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு டேலண்டானவர்கள் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள். அதேபோல் தன் காதலை வெளிப்படுத்தும் போதும் எந்த பயமும் இல்லாமல், நான் உன்னை காதலிக்கிறேன், என்னை உனக்கு பிடித்திருக்கா என்று போல்ட்டாக கேட்கக்கூடியவர்கள். நண்பர்களுக்கு வேண்டிய உதவியை செய்து கொடுக்கக்கூடியவர்கள் மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்கள். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தன் காதல் நிறைவேறுவதற்காக தன்னுடைய துணைவர் அவங்க வீட்டில் பேசுறதுக்கு பயந்தா கூட இவங்க அவங்களுக்காக போய் உங்கள் மகனை எனக்கு பிடித்திருக்கு, அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க என்று போல்ட்டாக கேட்பார்கள். ஆடுற மாட்டை ஆடி கறக்கவும் பாடுற மாட்டை பாடி கறக்கவும் வித்தை தெரிந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள். எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கபடு சூடு தெரிந்தவர்கள். இவர்களும் யதார்த்தவாதி போல உளறுவார்கள். ஆனால் இவர்கள் யதார்த்தவாதிகள் கிடையாது, காரியவாதிகள் என்று சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். அதனால் எந்த ஒரு விஷயமும் இவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலாக தான் கிடைக்கும், உடனே கிடைக்காது. அலைச்சல் ஏற்பட்டாலும் எவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்தாவது அந்த விஷயத்தை அடைந்தே தீர வேண்டும் என்று லட்சியம் கொண்டவர்கள். மனதில் ஒன்று நினைத்து விட்டால் அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, அதை சென்றால் அடைய வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்கள். தொழில் இவர்களுக்கு தூரமாகத்தான் அமையும். வேலை ஒரு பக்கம் அமையும், வீடு ஒரு பக்கம் அமையும். அதேபோல் படிக்கும் காலத்தில் ஸ்கூல் தூரமாகத்தான் அமையும். இப்படி எது எடுத்தாலும் தூரமாகவே கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டாலும் அந்த அலைச்சலிலும் அலட்டிக்கொள்ளாமல் அனுபவத்தை பெற்றுக்கொள்வார்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள். இவர்கள் சற்று கொஞ்சம் கர்வமாகத்தான் இருப்பார்கள், கொஞ்சம் கௌரவமாகவும் இருப்பார்கள். சுய மரியாதைக்கு ரொம்ப இடம் கொடுப்பார்கள்.
இவர்கள் சட்டென்று யாரிடம் அதிகமாக பேச மாட்டார்கள், அதிகம் பழக மாட்டார்கள். இவர்கள் ஞானத்தின் பேரொழியார் திகழ்வார்கள். இவருடைய அறிவை கேட்பதற்கு பல நண்பர்கள் இவர்களை தொலாவி கொண்டு வருவார்கள். இவர்கள் சரியான ஆட்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு பக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள். மீதமெல்லாம் கழித்து விடுவார்கள். நல்ல நண்பர்களை மட்டும்தான் சேர்த்து கொள்வார்கள். இவர்கள் குற்றால அருவியில் 5 அருவியில் தண்ணி வருவது போல் எப்பொழுதும் அறிவு ஊற்றுகள் பெருக்கெடுத்து ஓடும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பார்கள், பொறுமையை கடைபிடிப்பார்கள். வாழ்வில் பேச வேண்டியது மட்டும்தான் பேசுவார்கள், அனாவசியமாக பேச மாட்டார்கள். ஏதாவது ஒன்று சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். பொதுவாக இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் யாருக்கும் அனாவசியமாக தீங்கு விளைவிக்க மாட்டார்கள், யாரையும் அனாவசியமாக குறை சொல்ல மாட்டார்கள். எந்த இடத்துக்கு போகிறார்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வார்கள். தனக்கு இறைவனால் ஏதாவது ஒரு சோதனை நடந்தாலும், இயற்கையாக எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் தன்னை மட்டும்தான் குறை சொல்லிக் கொள்வார்கள் தவிர மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள். அரசியல் ஞானம் கொண்டவர்கள். இவர்கள் எந்த கட்சி ஜெயிக்கிறதோ அந்த கட்சி பக்கம் சார்ந்து விடுவார்கள். அதேபோல் வீட்டிலும் அப்படித்தான். நல்லது கெட்டது தெரிந்து சூழ்நிலைமைக்கு ஏற்றாற்போல் வாழத் தெரிந்த பெண்மணிகள் என்று சொல்லலாம். இவர்களை திருமணம் செய்து கொண்டவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஏனென்றால் இவர்களே ஜோக்கர்கள், இவர்களே கதாநாயகர்கள், இவர்களே வில்லன் என்று 3 விதமான செயல்களும் இந்த மிதுன ராசி பெண்களிடம் காணலாம். அதனால் வில்லனாக இருக்கிற நேரத்தில் வில்லனாக இருப்பார்கள், கதாநாயகனாக இருக்கிற நேரத்தில் கதாநாயகனாக இருப்பார்கள், காமெடியாக இருக்கிற நேரத்தில் காமெடியாக இருப்பார்கள். கிரக தோஷத்தால் வாழ்க்கை தொலைந்து விடலாம். ஆனால் 80% மிதுனராசி பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டு, அந்த சட்டத்துக்குள் ஒரு திட்டம் போட்டு, அந்த திட்டத்திற்குள் ஒரு கட்டத்தை போட்டு வாழக்கூடிய பெண்மணி. அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்த பெண்மணியான மிதுனராசி பெண்களுக்கு நினைத்தது நடக்க வேண்டும், எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் துவா செய்து மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.